செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகை ராதிகா, முன்னணி நடிகர் ஒருவர் மது போதையில் பிரபல நடிகையிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் தான் அந்த நடிகரை திட்டி அந்த நடிகையை காப்பாற்றியதாகவும் கூறியுள்ளார். ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் எவ்ரி இயர். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப எனக்கு அவ்வளவு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது என் ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா செட்ல மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்துல உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு என்னை கட்டிப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. சோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கிறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.